வணக்கம் அன்பு உறவுகளே. தமிழக கத்தோலிக்க திருச்சபைக்கும் தமிழக கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற அடிப்படையில் இந்த கண்டன பதிவை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க திமுகவுக்குத்தான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், திமுகவுக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று நீங்க முடிவெடுக்கிறீங்க? வாக்கு என்பது எங்கள் உரிமை, அதை நாங்க முடிவெடுக்கணும். கிறிஸ்தவ அமைப்புல இருந்த என்ன உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 10 தொகுதி கொடுத்துட்டாங்களா? நீங்க திமுகவுக்கு ஆதரவு கேட்க. இந்த நாட்டின் கனிம வளங்கள் சுரண்டப்பட்ட போது நீங்க எங்க போயிருந்தீங்க? பெண்களுக்கான பாலியல் தொல்லைகள் அதிகரிக்கப்பட்ட போது எங்க போயிருந்தீங்க? நாடு பூரா மதுக்கடைகளை திறந்து வச்சிருந்தாங்களே, அப்ப எங்க போயிருந்தீங்க? நீங்க எல்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவு சொம்பு அடிக்கிறீங்களா? நீங்க கிறிஸ்தவ அமைப்பு கிறிஸ்தவ அமைப்பாகவே இருக்கட்டும். நீங்களும் யூதாஸாக மாறிவிட்டீர்கள், முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கிறீர்கள். இது தவறான செயல், இது தவறான செயல், கண்டனத்துக்குரிய செயல். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பிஷப்பு எல்லா ஆலயத்துக்கும் ஒரு சிற்றறிக்கை அனுப்பியிருக்காராம், அனுப்ப முடிவெடுத்திருக்காங்களாம். எப்படின்னா, புதிதாக வர்ற கட்சிக்கு வாக்கு செலுத்தாதீர்கள், பிஜேபி உள்ள வந்துடும். திமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்த போது இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் எங்கேயா போனீங்க? நீங்கெல்லாம் ஏன் இப்படி மாறுறீங்க? நீங்களும் கிறிஸ்தவ அமைப்புகளும் திமுகவிடம் பணம் பெற்று விட்டதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. நீங்க நாட்டின் நலன் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை, நாடு நல்லா இருக்கணும், கனிம வளங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ஒரு அக்கறை இருந்தா நீங்கள் இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டீங்க. மொத்தமாக இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு சொல்லுகிறேன், உங்க வேலை அரசியல் பேசுவது அல்ல, திருச்சபையை வளர்ப்பது. திருச்சபை இந்த தமிழ்நாட்டில் அழிந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நான் கனிவோடு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆலயத்துல வாசிக்கிறாங்க, பிஷப் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் வாக்கு செலுத்துவதை திமுகவுக்கு செலுத்திட்டீங்கன்னா உங்கள் வருங்கால சந்ததிகளும் உங்கள் தலைமுறைகளும் நாசமா போயிடும். சிந்தித்து வாக்களியுங்கள். நான் ஒரு கட்சிக்காக எல்லாம் பேச வரல, சிந்தித்து வாக்களியுங்கள். புதிதாக ஒரு கட்சி வருது, இந்த கொலை குற்றங்கள் புரிகின்ற இந்த ஆட்சியாளர்களுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கக்கூடாது. நாட்டின் கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நாட்டின் நலை மீது நமக்கு அக்கறை இருக்க வேண்டும். புதுசா ஒரு கட்சி வந்தா இந்த கொள்ள கும்பல் எல்லாம் பட்டா வெளிச்சம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கிறிஸ்தவ அமைப்புகளை எல்லாம் போய் பேசி பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க இந்த திமுக முயற்சி செய்கிறது. ரொம்ப கவனமாயிருங்க, சிந்தித்து வாக்களியுங்கள், அனைவரும் வாக்களியுங்கள். நன்றி.